நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். புதிய 20 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதே நேரம் பழைய 20 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தற்பொழுது புழக்கத்தில் உள்ள 50 ரூபாய் நோட்டுகளில் அச்சிடப்பட்டுள்ள எண்களுக்கு நடுவில் ஆங்கில எழுத்து இருக்கும். ஆனால் புதிதாக அச்சிடப்பட உள்ள 50 ரூபாய் நோட்டில் எண்களுக்கு நடுவில் ஆங்கில எழுத்து இருக்காது. தற்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேலின் கையெழுத்து புதிய நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கும். அச்சிடப்படும் ஆண்டு 2016 என்று இருக்கும் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. அதே நேரம் பாதுகாப்பு அம்சங்கள், எண் வடிவம் உள்ளிட்ட பழைய 50 ரூபாய் நோட்டுகளில் உள்ளதை போன்றே தொடரும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. புதிதாக அச்சிடப்பட உள்ள 20 ரூபாய் நோட்டுகளில் எண்களுக்கு இடையே எல் என்கிற ஆங்கில எழுத்து இருக்கும். உர்ஜித் பட்டேல் கையெழுத்துடன் அச்சிடப்படும் இந்த நோட்டுகளில் அச்சிடப்படும் ஆண்டு 2016 என்று இருக்கும். மற்ற பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை பழைய ரூபாய் நோட்டுகளில் உள்ளதை போன்றே தொடரும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. புதிய 20 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வந்தாலும் அதே மதிப்பில் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட நுரையீரல் தொற்று முற்றிலும் குணமடைந்துள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை அப்போலோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருவதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். அவர்களுக்கு ஏற்பட்ட நுரையீரல் தொற்று, அதை ஒட்டி ஏற்பட்ட மற்ற தொய்வுகள் எல்லாம் முற்றிலும் குணமாகிவிட்டன. மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்த அடிப்படையில் மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளித்ததன் காரணத்தால் அம்மா தற்போது அனைத்து உபாதைகளிலிருந்தும் பூரணமாக நலனை அடைந்திருக்கிறார்கள். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினின் ஆதரவாளர்கள் தமக்கு எதிராக கோஷம் போடுவது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழ்வதை தவிர்ப்பதற்காகவே திமுக தலைவர் கருணாநிதியை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்லவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கம் அளித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை இந்திய கடற்படை வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திருவிழாவிற்கு செல்லும் தமிழக மீனவர்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏதும் நேர்ந்தால் அதற்கு மத்திய அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்லாதது ஏன் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு விளக்கம் வைகோ, முன்னாள் அமைச்சர் கோசி மணி மறைவு குறித்து துக்கம் விசாரிப்பதற்காக தாம் சென்றபோது நிகழ்ந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசினார். துக்க வீட்டுக்கு வந்த இடத்துல இப்படி நடந்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அங்கே போனாரு, கண்டிச்சாரா? நான் அந்த மாதிரி நிலைமைக்கு என் கட்சியில இருந்தா கட்சி விட்டு நான் நடவடிக்கை எடுத்து நீக்கி இருப்பேன். என் கட்சியில் ஒருத்தன் அப்படி செஞ்சிருந்தா கண்டிச்சாரா? ஏன் இப்படி வைகோ வரும்போது நடந்துக்கிட்டேன்னு கண்டிச்சாரா? ஒன்றும் இல்லை. இங்கே இரங்கல் கூட்டம் கூட நடத்தாமல் போயிட்டாங்க. நான் இந்த மனோபாவத்தோடு அங்கு சிலர் இருக்கும்போது நான் கலைஞர் அவர்களை போய் பார்க்க செல்வது என்பது தனிப்பட்ட என் சுயமரியாதை பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, என் இயக்கத்தின் சுயமரியாதை, லட்சக்கணக்கான தொண்டர்களின் சுயமரியாதை நினைச்சு நான் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அறிவித்து போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாங்கத்திடம் உரிய நிதியை பெற வேண்டும். இந்த இறந்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 தர வேண்டும். மதுரையில் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் இன்றும் தேசிய புலனாய்வு பிரிவினர் சோதனை நடத்தியுள்ளனர். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் நீதிமன்றங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பாக மதுரை சேர்ந்த தாவூத் சுலைமான், அப்பாஸ் அலி, சாம்சுன் கரீம்ராஜா, அயூப் அலி, சாம்சுதீன் ஆகிய 5 பேரை தேசிய புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து பெங்களூர் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் வழக்கில் கைதான 5 பேரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நேற்றும் இன்றும் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் செல்போன்கள், சிம் கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதில் ஒரு 11 மணிக்கு வந்திருப்பாங்க. 11 மணிக்கு விசாரிக்க உள்ள ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்ற பேரில், நான் தீவிரவாதின்ற பேரில் தான் இப்போ பிடிச்சி வச்சுருக்காங்க.
உள்ளதாக அது கிடைக்க மாட்டேற பேரில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அவங்க கிடச்ச வரைக்கும் இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் கிடச்சிருக்கு. என்னோட நான் யூஸ் பண்ணுற ரெண்டு சிம்மு, நான் வேலை பார்க்கவும் செய்ய பார்ட் டைம் வேலை பார்க்குறேன். என்னோட யூஸ் பண்ணுற 2 சிம்மும் அவனோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் ஒன்று கிடச்சிருக்கு. எதுவுமே கிடைக்கும். தெற்கு அந்தமான் மற்றும் வடக்கு சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். தெற்கு அந்தமான் மற்றும் வடக்கு சுமத்ரா தீவுகளுக்கு அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் இது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் தெரிவித்தார். இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் இதன் தன்மை குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருத்தணி கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்த ஏதுவாக உண்டியல் முறையை கோவில் நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. திருத்தணி முருகன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து வருகின்றனர். பின்னர் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை அங்குள்ள உண்டியல்களில் காணிக்கையாக செலுத்துகின்றனர். இந்த நிலையில் பக்தர்களின் வசதிக்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் மலைக்கோவிலில் உண்டியல் முறை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடன் அட்டைகள் மற்றும் டெபிட் கார்டுகள் மூலம் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை எளிதாக செலுத்த முடியும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி வெடிமருந்து தொழிற்சாலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 19 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்சி முருங்கப்பட்டி வெடிமருந்து தொழிற்சாலை வெடி விபத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்தில் பலியான 19 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும், சிறு காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார். இதற்கிடையே முதலமைச்சர் அறிவித்த நிதியுதவியை வெடிவிபத்தில் பலியானோரின் குடும்பத்திற்கு அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி ஆகியோர் நேரில் வழங்கினர். வெடிவிபத்தில் பலியான 19 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. செங்கம் அருகே குடிநீர் கிணறு தோண்டுவதாக கூறி சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமனந்தல் ஊராட்சியில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குடிநீர் இன்றி தவித்து வரும் நிலையில் கிராம மக்களுக்காக ஆற்றுப்படுகையில் இருந்து குடிநீர் கிணறு வெட்டுவதற்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கிணறு தோண்டும் பணியினை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு அதற்கான பணத்தையும் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஆற்றுப்படுகையில் கிணறு தோண்டாமல் ஆற்றின் நடுவே பெயருக்காக சிமெண்ட் தொட்டிகள் புதைக்கப்பட்டதுடன் பணியினை அதிகாரிகள் நிறுத்தியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இதன் மீது விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி மதுரையில் ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து மதுரை அவனியாபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான உச்சநீதிமன்ற தடையை நீக்கும் வகையில் மத்திய அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டு சட்ட திருத்த மசோதா கொண்டுவர வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், திருநங்கைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி வரும் 14ஆம் தேதி நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் 45வது அதிபராக இன்னும் 40 நாட்களில் பதவியேற்க இருக்கிறார் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப். இந்த புதிய அரசு அமைந்த பின்னர் அமெரிக்காவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அந்த அரசியல் மாற்றத்திற்கு பின்னர் இந்திய அமெரிக்க உறவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறித்த பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த மாதம் 8ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு அரசியல் பூகம்பம் ஏற்பட்டதாகவே உணரப்பட்டது. யாருமே டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுக் கட்சி முழு பெரும்பான்மையை பெற்றுவிட்டது. இதனால் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரோ அதை எதிர்க்கட்சிகளை பற்றி கவலைப்படாமல் செய்யலாம். இதனிடையே சர்வதேச அரசியல் சூழ்நிலையை கடுமையாக உருவாக்கியுள்ளார் ட்ரம்ப். சீன கரன்சி நோட்டுகளில் தில்லுமுல்லுகளை செய்கிறது என்று குறிப்பிட்டார். எனவே சீனாவை அவர் கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சிப்பார். அப்படி செய்தால் இந்தியா இதனால் பயனடையும்.
terrorism, Anna, is absolutely against terrorism, and he is going to tighten screws on Pakistan, and he might even, reduce the aid Americans give to Pakistan. So if he tightens the screws on Pakistan and also gets tough with China, that will be beneficial to India. அமெரிக்காவில் இந்திய தூதராகவும் ஐநா சபையின் இந்திய பிரதிநிதியாகவும் இருந்த மீரா சங்கரிடம் டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி இந்தியாவிற்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் என பேசினோம். ஆசிய பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ துருப்புகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவித்ததை டொனால்ட் ட்ரம்ப் செயல்படுத்தினால் அது இந்தியாவிற்கு பாதுகாப்பு ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்று மீரா சங்கர் குறிப்பிட்டார். In Asia, he has talked about why US troops should be in Japan and South Korea, and overall he has talked of putting America first and pulling back America from the rest of the world. Again, we have to see whether he actually implements it, but if he does, if he withdraws from Asia, then we would see that the rise of China in Asia. So India would have to work much more with regional powers like Japan, Australia, Vietnam and others. அதிபர் ட்ரம்ப் குடியரசுக் கட்சிக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாவார். அவருடைய அமைச்சரவை கட்சியின் கட்டளைப்படியே அமைக்கப்படுகிறது. அமெரிக்க கருவூலத்தில் சுமார் $1 டிரில்லியன் அளவிற்கு சீனா முதலீடு உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய கடனாளி என்று சொன்னால் அது அமெரிக்காதான். இந்தியாவும் சுமார் 360 பில்லியன் அளவிற்கு அமெரிக்க கருவூலத்தில் முதலீட்டு பத்திரங்களை வைத்துள்ளது. தெற்கு சீன கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்த திட்டமிட்ட ஒபாமாவை பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஜனாதிபதியை வைத்து கடுமையாக திட்ட வைத்தது சீனா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்பின் அரசியல் வெள்ளை மாளிகையில் எப்படி தொடங்கும் என்கிற எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம். மீரா சங்கர் கூறுவதைப் போன்று இந்தியா யாரையும் சார்ந்திருக்க முடியாது. நம்மையே நாம் பலப்படுத்திக் கொள்வதுதான் சிறந்தது. நியூஸ் 7 தமிழுக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் சரோஜ் கன்பத். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.